Xiaomi 2022 முதலாவது ஸ்மார்ட் போன் இந்த பெரிய பெரிய டப்பால வந்துருச்சு. பெரிய பெரிய டப்பால எக்ஸைட்டிங்கா என்ன கொடுத்திருக்காங்கன்னு அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி டெக்ஸ்சர்ல ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுல நல்லா தொடங்கிடலாம். ஓ ஓ ஓ ஓ நல்லா இருக்கு. போனோட எப்பவுமே புத்தகம் வரும், ஒரு மேகசினும் ஒரு வரலாறு மாதிரி இருக்கு. எல்லாமே இதுல சொல்லியிருக்குப்பா. வெரி ஃபாஸ்ட், வெரி ஸ்மூத், வெரி குட். நான் ஒன்று கேள்வியெல்லாம் சொல்ல, ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு மெனு மாதிரி இருக்குது, ஆர்டர் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இது என்ன மூங்கிலாம் கொடுத்துருக்காங்க, பெருசாக இருக்குது இப்படி. ஓ நைஸ், நல்லா இருக்கு. க்ளவுஸ் இருக்குது. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை போட்டலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுல இருந்து சத்தம் வருது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான். இதெல்லாம் வந்து இப்படி அழகாக இருக்குது. இதில் இது காலியாகும் போது நம்மளுடைய அன்பாக்சிங் ஸ்டார்ட் ஆகிடும். 1 2 3 ஹோ ஹோ மை காட், எடுத்துட்டேப்பா. வந்துருச்சு. இருங்க. இதுதான் ஃப்ரண்ட்ல Xiaomi 11i 5G Hypercharge நேம்லயே இருக்குது. ரொம்ப வேகமான ஸ்பீடா சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. நம்மளுக்கு குறைவான டைம் தான் இருக்கு. இவ்வளவு சார்ஜ் ஆகிறதுக்கு எடுக்குமா? சார்ஜிங் கால்குலேட்டர் வேற கொடுத்துருக்காங்கப்பா. பாருங்க, நான் நினைச்சேன் மேகி பண்றதுக்கு அப்படின்னு 2 நிமிஷத்துல மேகி பண்றது அப்படின்னு. ஆனா அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் இது வித்தியாசமா தான் இருக்கு. அண்ணே இது டெக்னிக்ஸ். இதுதான் இந்தியாவுடைய வேகமான சார்ஜிங் ஸ்மார்ட் போன். நாம இதுல சார்ஜிங் பண்ணலாம். இங்க நமக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கு. மனசு இங்க எலக்ட்ரிசிட்டி போட்டுக்கிறீங்க எப்படி? எனக்கு மின்சாரம் ரொம்ப பிடிக்கும். இந்தியாவுக்கு வெளியில பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியாவோட வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ப்ராசஸர் பாத்தீங்கன்னா அதோட டைமென்சிட்டி 920 5G பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் இப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். முதல்ல நம்ம பார்க்கலாம். இதை ஓபன் பண்ணி. ஓ இது புக்லெட். ஓ இது ஸ்டாண்டர்ட் கேஸ். வயர்லாம் இதுல இருக்கு. இது நம்மளுடைய ஸ்மார்ட் போன். ஓ ரொம்ப சாலிடா, ரொம்ப நல்லாவே இருக்குது. இதுல ஏற்கனவே சார்ஜ் ஆகி வந்திருக்கு. ஓ அண்ணி 120 செஞ்சுரியில இருந்து 20 வருஷம் வரைக்கும் ஸ்கூல்ல குழந்தைங்களா இருந்தா 20 மார்க்ஸ் நல்ல குட் ஹேண்ட் ரைட்டிங்க்கு கிடைச்சிருக்கும். சேம் 120 ரொம்ப பெரிய நம்பர்ப்பா. 50 வாட் சார்ஜிங் கூட ரொம்ப வேகமா இருக்கும். 30 வாட் கூட நான் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு நினைப்பேன்ப்பா. ஹைப்பர் சார்ஜ், ஹைப்பர் வைப்பர் நேம்ல நல்லா தான் இருக்கு. இதனோட வயர்லாம் பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப ரெட் கலர்ல இருக்குது. எல்லாமே உள்ள கூர்ந்து பார்த்தா எனக்கு அந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் தெரியுது. எல்லாருமே அதை கண்டிப்பா அழுத்தணும். கையில் இந்த பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு பல்காக ஒரு ஃபீலிங் வருது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாக்ஸியான ஒரு டிசைனில் இது இருக்குது. விரல பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். விரல பேலன்ஸ் ஆகுதுப்பா. சைடில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. கீழே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. அது மட்டும் இல்லை USB Type-C இருக்குது. அது மட்டும் இல்லை ஸ்விம் மெமரி எல்லாமே இதில் கொடுத்து வச்சிருக்காங்க. பவர் பட்டன் இருக்குது. அப்புறமேட்டி வால்யூம் பட்டனும் இதில் இருக்குது. ஃப்ளாட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது நிற்க மாட்டேங்குதுப்பா. இவ்வளோ பெரிய டப்பாவை நம்ம முழுசாக திறக்கவே இல்லை. உள்ளேயும் கூட கொஞ்சம் இருக்குது. நம்ம மறந்துட்டோம் என்ன இருக்குன்னு. எனக்கு அப்பவே தெரியும் இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் அது எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக இது பிங்க் ரொம்ப நல்லா இருக்குமா தெரியுது. 4 பளபளப்பான கண்ணாடி இருந்துச்சு. அதில் ஒன்றை வந்து மனாசன் எடுத்துக்கிட்டாரு. ஃப்ரண்ட்ல ஆக்சுவலி கொரில்லா கிளாஸ் 5 பேனல் இருக்கு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸாக இருக்கு. கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல செட்டப்பாக இருக்குது. கொஞ்சம் பிளாட்டோ டைப்பாக இருக்குது. 108MP கேமரா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 2 கேமரா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஸ்தட்டிக் சென்ஸுக்காக கொடுத்துருக்காங்க. நைஸ் தான், ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த புத்தகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நாம ஸ்கிப் பண்ணிட்டோம். நல்லா இருக்கு, ரொம்ப குளிர்ச்சியா இருக்குப்பா. டிஸ்பிளேயோட ஃபீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே, அதுலயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே சின்னமா நல்லா இருக்கு. மேல சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசல் இருக்கு. ஃபிளாட்டான டிஸ்பிளேவா இருக்கு. 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பவர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம டக்டைலா இது நமக்கு இருக்குது. ஒவ்வொரு Xiaomi போன்லயும் பார்த்தீங்கன்னா பில்டு அப்புறம் பட்டன்ஸ் எல்லாமே நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD + AMOLED பேனல் இருக்கு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நல்ல அக்யூரேட்டா இருக்கு, வைப்ரண்டா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ரொம்ப பாப்பியான டிஸ்பிளேவை கொடுக்குது. பேசல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் எக்ஸிஸ்டன்டா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கர்வ்டா இருக்கு. எனக்கு பர்சனலா இந்த மாதிரியான ஃபிளாட் டிஸ்பிளே ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒரு சிலருக்கு கர்வ் வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அதுவும் சரிதான். நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது IR பிளாஸ்டர் இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வைட் வைன் L1 உடைய சப்போர்ட் இருக்கு. அதாவது ஃபுல் குவாலிட்டில நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க ரொம்ப சில் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டி சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா MIUI உடைய 12.5 இருக்கு. Android 11 அடிப்படையா கொண்டது. MIUI உடைய 12.5 எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய அப்கிரேட் ஆன மாதிரி எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம நிறைய இந்த ஜிட்டர்லாம் முன்னாடி எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 120Hz AMOLED பேனல் உடையதற்கு சிறந்த ப்ராசஸருக்கு பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிக்கலாம். கேமரா போட்டோலாம் எடுக்கலாம். இது வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த மூங்கில நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நமக்கு அதுல நம்ம பாட்டெல்லாம் போடலாம். நார்மல் இது மூங்கில். ஓனே வித்தியாசம் தெரியுதா? ஸ்பீக்கர் ரொம்ப நல்லாவே இருக்கு. மேலேயும் சரி கீழேயும் சரி ரொம்ப லவுடா இருக்கு. குவாலிட்டியும் கூட ரொம்ப நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்டேட் பத்தி நிறைய பண்ணிருக்காங்க. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் எல்லாம் இதுல இருக்குது. அதாவது இந்த மைக்ரோ கிரெடிட் ஷேர்லாம் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எல்லாம் இருக்குது. ஏதாவது யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பை பை, அதாவது ஆப்ஸ்க்கு பை பை.
இதுல MediaTek 920 ப்ராசஸர் இருக்கு. அதாவது புதிய ப்ராசஸர், ரொம்ப நல்ல லெவல் மிட் ரேஞ்சுக்கு இருக்குது. நல்ல ஒரு ப்ராசஸர்னு சொல்லலாம். ஆனா இந்த கேம் சிம்ஸ்லாம் நீங்க விளையாண்டுக்கலாம். இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இதோட பெட்டர் ப்ராசஸராலாம் கிடைக்குது. அதாவது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் Snapdragon 778G அல்லது Snapdragon 860 இதோடக்கு ஈக்குவலா நம்ம சொல்லிக்கலாம். நீங்க எவ்ரிடே பெர்ஃபார்மன்ஸ்க்கு இதை பயன்படுத்திக்கலாம். நாங்களும் கூட நிறைய யூஸ் பண்ணிருக்கோம். எங்கேயுமே ஜிட்டரோ இல்ல லேகோ வரவே இல்லை. இதுல 3 கேமரா செட்டப் இருக்குது. 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமராவோட ஒன்று இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஒன்று இருக்கு. அப்புறம் சின்னமா பாத்தீங்கன்னா மேக்ரோ அப்புறம் சர்க்கிள், அதாவது டிசைன் அதனோட எலிமெண்ட்டை ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம போட்டோலாம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒன்று நம்ம வைட்ல எடுக்கலாம், ஒன்று நம்ம ஜூம் பண்ணி எடுத்து பார்க்கலாம். ஜூம் பண்ணால் ரொம்ப நல்லா தான் வருது. 1xலையும் கூட குவாலிட்டி ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்புறம் மட்டும் கொஞ்சம் ப்ளூயிஷாக கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. ஓவராலாக கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. HDR மோடில் ஆன் பண்ணி பார்க்கலாம். பிறகு பார்க்கலாம் கலர்ஸ் எப்படி வருது அப்படின்னு. அப்புறம் பாருங்க இந்த கலர்ஸ்ல அந்த பேக் சைடில் பாருங்க இதனுடைய கிரீன் கலர் மாதிரிலாம் வருது. வந்துட்டு பாருங்க அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அவருடைய போதை ஊட்டக்கூடிய கண்களா இருக்குது. பாருங்க 108 மெகா பிக்சல் எடுத்து பார்க்கலாம். கொஞ்சோண்டு ஓவர் ஷேப்ட் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் டீடைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான கேமரா தான் சொல்லலாம். ஆனால் செல்ஃபி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கப்பா, நம்மளுடைய டேண்ட்ரஃபை கூட கேப்சர் பண்ணிடுச்சு. டேண்ட்ரஃபா இல்லை என்னன்னு தெரியல. நல்ல முடியல நல்லா தான் இருக்குது, தாடியில் நல்லா தான் இருக்குது. நல்ல சிரிச்ச முகமா, புன்னகை புத்தக முகமாக இருக்குது. ரொம்ப நைஸ். வீடியோவில் 1080p 30 fps 60 fps உங்களுக்கு பார்க்கலாம். அப்புறம் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அதாவது ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு வரும். 4Kல பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் உங்களுக்கு இல்லை, ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா டீடைல் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு, சிறப்பாக இருக்குது. மேக்ரோ மோட்டை நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம். அதோட என்னுடைய கருத்துப்படி பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமராவில் பார்த்தீங்கன்னா அதில் கூட குவாலிட்டி ரொம்ப டீடைலான ஃபோட்டோஸ் வந்திருக்கு. அதில் நான் கிராப் பண்ணுறோம் அப்போ கூட பார்த்தீங்கன்னா இதோட மேக்ரோ மோட் ரொம்ப நல்லாவே இருக்கு. டைம் பாஸ்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓவராலா பாத்தீங்கன்னா சீரியஸ்லி நான் சொல்றதா இருந்தா பிரைமரி கேமரா, அது மட்டும் இல்லாம வைட் ஆங்கிள் கேமரா பார்க்கும்போது நல்ல போட்டோஸா உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் கூட பாத்தீங்கன்னா செல்ஃபில நீங்க எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அது வந்து Xiaomi ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களே, இப்போ நம்ம உண்மையான டெஸ்டிங் பண்ணி பார்த்துடலாம். கிராஃபிக்ஸ் செக் பண்ணி பார்த்தலாம். அல்ட்ரா HD அவைலபிளா இல்ல, HDRல அல்ட்ரா செட்டிங்ஸ் அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம விளையாடலாம் உண்மையான கேம் ஃபுல் செட்டிங்ல. ஜெயிச்சுக்கிட்டே நான் போறேன். ஆக்சுவலி கிராஃபிக்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கிற மாதிரி தோணுது. அடி வாங்கிட்டேப்பா. ஆனால் ஆல்தோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இது கிடையாது. இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜிட்டர் ஃப்ரேம் அல்லது லேக் எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. இதான் உண்மையான ரியல் ஃபினிக்ஸ். என்னப்பா சொல்ற நீங்க? இப்போ பண்ணலாம் உண்மையான டெஸ்டிங் பா. 120 வாட் நம்ம கேலிலாம் கிடையாதுங்க. உண்மையிலே நான் கூட ஃபாஸ்ட் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வேகமாக இருக்குது. இந்த சார்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனை வெறும் 15 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் நம்மளால பண்ண முடியுது. ஒரு காலம் வரப்போது சாக்கெட்டுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடியே சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா மனாசனே? இப்போ நம்ம டைம் வந்துருச்சு. இப்போ நம்ம இது எவ்வளோ நேரத்தில் இது பண்ணலாம்னு பார்க்கலாம். சாண்ட்விச் நம்ம பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 77% இருக்குன்னே. ஜாம் போட்டோம். இந்த ஓரத்துலலாம் ஜாம் போடுறது ரொம்ப முக்கியம்ப்பா. 80% ஆயிடுச்சுன்னே. 80% பேட்டரி சாண்ட்விச் நம்ம பண்ணிட்டோம். அதாவது ரொம்ப வேகமாக இது வந்து ஆயிடுது. அதாவது நீங்களாம் யோசிக்கலாம் ஏன் இவ்வளோ வேகமாக ஆகுது அப்படின்னா, பேசிக்கலி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள பேட்டரி இருக்கும். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 2 வெவ்வேறு விதமான பார்ட்ஸில் டிவைட் பண்ணப்பட்டிருக்கும். யூஸ்வலாக இந்த 2 பார்ட்டுமே டிவைடாக இருக்கிறதுனால கேபிள் நீங்கள் போட்ட உடனே இந்த 2 பேட்டரிஸும் ஒரே நேரத்தில் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். எவ்வளோ வோல்டேஜ் இருக்கோ எல்லாமே டிவைட் ஆக ஆரம்பிக்கும். மல்டிபிள் பேட்டரிஸ்க்கு இடையில இந்த பேட்டரிஸ் வந்து ஒன்னாவே சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த ஃபோன்ஸ் வேகமாக சார்ஜ் ஆகுது. 0லேருந்து 50% பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வேறு 5 நிமிஷம் தான் ஆகுது. ரொம்பவே குறைவான டைம். ஆக்சுவலி Xiaomi என்ன பண்ணிருக்காங்க, டியூவல் சார்ஜ் பம்ப்ஸ் ஒன்று பண்ணிருக்காங்க. அதனால டியூவல் செல் பேட்டரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இதில் பேட்டரியை டிவைட் பண்ணுறதுனால மட்டும் இல்லை, இதனுடைய கிராஃபைன் கம்பவுண்ட் இருக்குது. அது வந்து பேட்டரிக்குள்ள கண்டக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இதுக்கு பாசிபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட விலை பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய். இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இது ஒரு சிறந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். பிரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவாக இருக்குது. ஆனால் இந்த பிரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன், நல்ல ஒரு கேமரா, டீசென்டான ப்ராசஸரோட உங்களுக்கு கிடைக்கும். Xiaomi பேலன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல பர்ச்சேஸாக இது இருக்க முடியும். இன்னொரு விஷயம் நீங்கள் முக்கியமாக பண்ணலாம், அது வந்து கீழே இருக்கக்கூடிய டெக் பர்னரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பை பாய்.